மால்வரை வந்து இருந்தான். கால்வானக தேருடை வெய்யவன் காய் கடுங்கன் கோல்மாய் கோல்மாய் கதிர்புல் உலை கொல் சினக்கோள் அரிமா மேல்மால் மலையில் புக தீங்கு இருள் வேறு இருந்த மால்யான ஈட்டம் என வந்து பறந்ததன்றே. வந்தாரம் முத்து மகரந்த மனம் குலாவுண்டு அம்தார் அரசர்க்கு அரசன் தன் அநீக வெள்ளம் நந்தாது ஒலிக்கும் நரலை பெரு வேலையெல்லாம் செந்தாமரை பூத்தன தீபம் எடுத்ததன்றே. தன் நல் கடலில் துளி சிந்து தரங்கம் நீங்கி வெண்மதி வந்தது. தளின்னு இருக்கு, அது துளின்னு திருத்திக்கணும். இதுல துளிதான். தன் நல் கடலில் துளி சிந்து தரங்கம் நீங்கி வெண்ணில் சுடர் வெண்மதி வந்தது. மீன்கள் சூழ வண்ண மீன்கள் சூழ வண்ண கதிர் வெண்ணிலவு ஈன்றன வாலுகத்தோடு ஒள் நித்திலம் ஈன்று ஒளிர் வால் வளை ஊர்வது ஒன்றே. மீனாறு வேலை ஒரு வெண்மதி ஈனும் வேலை நோனாது அதனை நுவலற்கு அருங்கோடி வெள்ளம் வான் நாடியரின் பொலி மாத நுகங்கள் என்னும் ஆனா மதியங்கள் மலர்ந்தது அநீக வேலை. ஊனும் உயிரும் 69. எந்த இடத்துல? 69. ஊனும் உயிரும் அணையார் ஒருவருக்கொருவர் தேனும் மிஞரும் சிறு தும்பையும் பம்பி ஆர்ப்ப யானை இனமும் பிடியும் இகல் ஆடி ஏறும் மானும் கலையும் என மால்வரை வந்து வீழ்ந்தார். தசரதோட பட்டாளங்கள் பரிவாரங்கள் கூட வருகிறது. அவங்க வரவெல்லாம் ஜோடி ஜோடியா வந்துட்டு இருக்காங்க. ஊனும் உயிரும் அணையா, உடம்பும் உயிரும் போன்றவர்கள், இணை பிரியாதவர்கள், ஒருவருக்கு ஒருவர் ஆதாரமானவர்கள். ஊனும் உயிரும் அணையா, ஒருவருக்கு ஒருவர் எப்படி? தேனும் மீன்களும், ஆண் தெரியும் பெண் தெரியும், சிறு தும்பியும் பம்பி ஆர்க்க, அந்த கூந்தல்கள்ல மோய்க்க, யானை இனமும் பிடியும், ஆண் யானையும் பெண் யானையும். தேனும்னா இங்க வந்து ஒரு வண்டு, வண்டினுடைய வகை. மீன்கள் அது இன்னொரு வகை. சிறு தொம்பியும் பம்பி ஆர்க்க, அவரோட கூந்தலிலே ஒலிக்க, யானை இனமும் பிடியும், ஆண் யானையும் பெண் யானையும், இகல் ஆழி வேறும், இகல் ஆழி ஏறும். இப்ப இங்க வந்து ஆண் சிங்கத்தை மட்டும்தான் சொல்லியிருக்கான், பெண் சிங்கத்தை வர வச்சுக்கணும். This cannot go without pair. ஆண் சிங்கமும் பெண் சிங்கமும் வந்தா மாதிரி, ஆண் யானையும் பெண் யானையும் வந்தா மாதிரி, மானும் கலையும் வந்தா மாதிரி, ஆண் மானும் பெண் மானும் வந்தா மாதிரி அந்த மலையின் மீது வந்து இறங்கினார், வந்து இழிந்தார், வந்து இறங்கினார்கள். கால்வான தேருடை பெய்யவன் காய் கடுங்கண் கோல்மாய் கதிர் புல்லுகளை கொல் சின கோளரிமா மேல்பான் மலையில் புக வீங்கிருள் வேறு இருந்த மால் யானை கூட்டம் ஈட்டம் என வந்து பறந்தவர்கள். எப்படா இந்த சூரியன் போகும்னு காத்துருந்தாங்க. சூரியனாகிய சிங்கம், சிங்கத்துக்கு யானைக்கு ஆகாது. சூரியனாகிய சிங்கம் எப்ப போகும்னு காத்துருந்தது. கால் வானக தேருடைய வெய்யவன் ஒற்றை சக்கரத்தை உடைய தேரில வருவனாகிய சூரியன் காய் கடுங்கள் கோல்மாய் கதிர் புல்லுகள், புல்லு அந்த உகளை கொய் உலை உகளை அப்படிங்கிறதுக்கு பிடரின்னு அர்த்தம். மெல்லிய புற்களை போன்ற அடர்த்தியான மயிர்களை உடைய புல்லுகளை அடர்த்தியான பிடரி மயிரை உடைய கோளரிமா மேல்வான் மலையில் புக, மேற்கு வானத்துல உள்ள மலையில புகுந்து விட எப்படா அது போய் ஒழியும் அப்படின்னு காத்துக்கிற மாதிரி மால் யானை ஈட்டம், பெரிய யானை கூட்டம்
வந்து இறங்கினா மாதிரி இருட்டு அந்த மலையில வந்து இறங்கி சிங்கம் போனதும் யானை கூட்டம் வந்து இறங்கின போல சூரியன் போனதும் இருள் வந்து. இல்ல இது வந்து அந்த முதல் பகுதி வந்து ஒற்றை தேரை உடைய சூரியன், அந்த சூரியனோட வர்ணனை இல்ல அது புரியுதா? அதுக்கப்புறம் வந்து இந்த புறமயிர் அதெல்லாம் சொன்னீங்களே, அது என்னன்னு சிங்கத்தோட வர்ணனையா? சூரியனாகிய சிங்கம், சூரியனாகிய சிங்கம் பிடரிகளை உடையதாகிய சூரியனாகிய சிங்கம். புறமயிருங்கிறது சிங்கத்தோட வர்ணனை. பிடரி பயிர்களோட அது உடைய சிங்கம் போல சூரியன் அப்படி போன உடனே இருட்டாகிய யானை கூட்டம் வந்து இறங்கியது. அப்புறம் இப்ப என்ன பண்றாங்க, சேனையில அங்கங்க தீபம் ஏற்றி வைக்கிறாங்க. மகாபாரதத்துல 12வது நாள் போர், அதாவது அபிமன்யு இறந்த அன்று, அதுக்கடுத்த நாள் ஜெயத்ரத வதம் நடக்குது. அன்னைக்கு அன்றுதான் இரவு போர் நடக்குது. எப்படியெல்லாம் எங்கெல்லாம் விளக்கு ஏற்றி வச்சாங்க, ரதங்கள் மேல, யானைகள் மேல, குதிரைகள் மேல வரிசையா சொல்லுவாங்க. காட்சி பார்த்தா இந்த மாதிரி காட்சியா இருக்கும். அது பயங்கர காட்சி, இது ரம்யமான காட்சி. அவ்வளவுதான். மந்தார முந்து மகரந்த மனம் கொலாவும் அந்தார் அரசர்க்கு அரசர் தன் அநீக வெள்ளம் நந்தாது ஒலிக்கும் நரலை பெருவேளை எல்லாம் செந்தாமரை பூத்து என தீபம் எடுத்தாங்க. மந்தார மலரின் வாசம் முற்பட்டு வெளிவருகின்ற, தேன் சிந்துகின்ற, மனம் குலாவுகின்ற அந்த அரசர்க்கரசன் சக்கரவர்த்தியின் அநீக வெள்ளம், சேனை வெள்ளம், நந்தாது ஒலிக்கும் நரலை வேலையெல்லாம் கொஞ்சம் கூட நந்தாது, நம்ம நந்தா விளக்குன்னு சொல்றோம், அணையாது ஓயாமல் ஒலிக்கின்ற நரலைனா பேரொலி, பேரொலியில் உள்ள பெருவேலை எல்லாம் சேனையாகிய ஒலியை ஓசையுடைய பெருங்கடல் எல்லாம் கடல்ல செந்தாமரை பூத்தது என தீபங்கள் பூத்தன. கடலில் செந்தாமரை பூத்ததை போல தீபங்கள் பூத்தன. இதுல சேனை கடல்ல கடலில் தாமரை பூத்தது என சேனை கடலில் தீபங்கள் பூத்தன. தன் நல் கடலில் துளி சிந்து தரங்கம் நீங்கி விண்ணில் சுடர் வெண்மதி வந்தது மீன்கள் சூழ வண்ணக்கதிர் வெண்ணிலவு ஈன்றன வாலுகத்தொடு ஒன் நித்தில மீன் ஒளிர் வாள்களை ஊர்வது ஒத்தது. தன் நல் கடல் துளி, அது தளின்னு இருக்கு இல்லையா, துளி, கடலில் துளி சிந்து தரங்க நீங்கி, கடல்ல அலைகள் வீசி அந்த கடல் அலையின் துளியானது சிதறி வானத்தை எட்டி நட்சத்திரங்களாக தரங்கம் நீங்கி அந்த அலையை விட்டு நீங்கி விண்ணில் சுடர் வெண்மதி வந்து மீன்கள் சூழ நட்சத்திரங்கள் பூக்க நிலவு எழுந்தது. எப்படி அப்படின்னு சொன்னா, வண்ண கதிர் வெண்ணிலவு ஈன்றன வாலுகத்தோடு. வாலுகம்னா வெள்ள மணல் அர்த்தம். வாலுகேஸ்வரர் ஒரு சிவலிங்கம் உண்டு, வெள்ளை மணலால ஆனவர், அகத்தியர் பிடிச்சு வாலுகேஸ்வரர். வாலுகத்தோடு ஒன் நித்தில மீன் ஒளிர் வாள்களை ஊர்வது ஒத்ததே. அங்க கீழே இருக்கக்கூடிய
கடலின் துளிகளெல்லாம் சிதறி அங்கே நட்சத்திரங்களாக பொரிய அதற்கு நடுவுல நிலா ஒளிர்வது எப்படி இருந்தது என்றால் கீழே தரையில சங்கு ஊறுவது போல, வெண் சங்கு ஊறுவது. அங்க வெண்ணிலவு நிலாவாகிய துளிகளுக்கு நடுவில் ஊறுகிறது. இங்கே வெண் மணலாகிய சூழலுக்கு நடுவில் சங்கு ஊறுது. அது போல இருந்தது. அதுல வந்து முத்துக்களும் கிடக்குன்னு இருக்கு. முத்துக்கள் வந்து நட்சத்திரத்துக்கும் சங்கு வந்து நிலாவுக்கும். ஒரு சங்கு தான் இருக்கு. இல்ல அதான் பின்னால் இன்னும் சொல்றான். அந்த பாட்டு வருது, நீங்க சொல்ற அந்த கற்பனையா பண்ணிட்டான். அங்க அங்க இருக்கிறது ஒரு சந்திரன் தான், அங்க இருக்கிறது 1000 சந்திரன். என்னன்னா நம்ம கற்பனைக்கான எதுவுமே விடுறது இல்லை. படிச்சாச்சா? இல்ல இன்னும் ஒண்ணு படிக்கணும். இல்ல படிச்சாச்சா? அடுத்தது மீன் நாறு வேலை ஒரு வெண்மதி ஈனும் வேலை நோராது அதனை நுகலருக்கு அருங்கோடி வெள்ளம் வானாழியரின் பொலி மாதர் முகங்கள் என்னும் ஆனாமதியங்கள் மலர்ந்தது அநீக வேலை. இது சொன்னேன் அதேதான். மீன் நாறு வேலை ஒரு வெண்மதி ஈனும் வேலை. மீன் நாட்டம் அடிக்கிற கடல் ஒரே ஒரு நிலாவை ஈடுகின்ற பெறுகின்ற அந்த வேளையில நோராது அதனை அந்த செயலை பொறுத்து கொள்ள முடியாமல் நுவலருக்கு அருங்கோடி வெள்ளம், கோடி கோடி சந்திரன்கள், வான் நாடியரின் புலி மாதர் முகங்கள், தேவலோகத்து பெண்களின் முகங்களைப் போல கோடி கோடி சந்திரன்கள் சாளரந்தோறும் தோன்றும் சந்திர உதயம் வேண்டாம். அங்க இருக்கிறது ஒரு நிலா, இங்க இருக்கிறது 1000 நிலா, கோடி நிலா அப்படிங்கிறான். ஆனாமதியங்கள் மலர்ந்தது அநீக வேலை. இந்த அநீக வேலையில ஆனாமதியங்கள், ஆனாமதியம் முகம், ஆனனம், ஆனாமதியம். கலை குறைதல் இல்லாத, கலை குறைதல் உண்மை, கலை குறைதல் இல்லாத. ஏன்னா இது வந்து வளர்தலும் தேய்தலும் முடியாது. இது கொஞ்சம் கூட மாறாதது. மதியங்கள் மலர்ந்தது அநீக வேலை. அடுத்த பாடம் ஒரு காரியம். இது 80 வரைக்கும் படிச்சிருக்கோம். இல்ல 77 முடிஞ்சிடுறது. இன்னும் 4 பாட்டு தான் படிச்சிருக்கோம். மண்ணும் முழவின் இன்னொலி, மண்ணும் முழவின் ஒலி மங்கையர் பாடல் ஓதை, பண்ணும் நரம்பில் பயிலா இசை பாணி ஓதை, கண்ணும் முடை வே இசை கண்ணுளர் ஆடல் தோறும் விண்ணும் அருளும்படி விம்மி எழுந்தவன்றே, மணியின் அணி நீக்கி வயங்குழி முத்தம் வாங்கி அணியும் முளையார் அகில் ஆவி புலர்த்து நல்லார், தனியும் மது மல்லிகை தாமம் வெறுத்து வாசம், திணியும் இதழ் பித்திகை சேர்த்து வாரும், புதுக்கொண்ட வேழம் பிணிப்போர் புனைப்பாடல் ஓதை, மதுக்கொண்ட மாந்தர் மடவாரின் மிழற்றும் ஓதை, புதுப்பெண்டிர் அல்குல் புனைமேகல் பூதல் ஓதை, கதக்கொண்ட யானை களியால் கழிக்கின்ற ஓதை, உண்ணா அமுதன்ன கலைப்பொருள் உள்ளதுண்டும் பெண்ணார் அமுதம் மனையார் மனத்து ஊடல் பெயர்த்தும், பண்ணார்ந்த பாடல் செவிமாந்தி பயன்கொள் ஆடல், கண்ணான் இனிது உயிக்கவும் கங்குல் கழிந்ததன்றே. மண்ணும் முழலின் பல விதமான ஓசைகள். மண்ணும் முழவின் ஒலி, மண்ணுதல், மண்ணும் முழவுன்னா அந்த மார்ச்சனை அமைந்த மத்தளம், முழவுன்னா மத்தளம். திருப்பி அதை ஞாபகப்படுத்திங்க. மார்ச்சனை அப்படின்றது ஒன்றும் இல்லை. இது மிருதங்கத்துக்கெல்லாம் அந்த சைட்ல பவுடர், அந்த ரவைன்னு சொல்லுவாங்க, அதை வச்சு தடவுவாங்க. அதுதான் அதை அந்த சத்தத்தை ஏற்படுத்த முடியும். அந்த மத்தளத்தின் ஒளி
மங்கையர் பாடல் ஓதை, பெண்கள் பாடக்கூடிய அந்த ஓதை. பண்ணும் நரம்பில் பயிலா இசைப்பாணி ஓதை. ரெண்டு இருக்கும். பயிலால நல்லா இருக்கு. பண்ணும் நரம்பில் பயிலா இசை, அதாவது பயிலா இதே பயிலா இசைன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அது பாடும் பயிலா என்கிறான். இல்ல இந்த இடத்துல வேற அர்த்தம் கொடுக்குறேன். பண்ணும் நரம்பில் அதாவது பாடப்படும் பண்ணுக்கு ஏற்ப அது நரம்புல ஏற்படக்கூடிய பயிலா இசை. ஏன்னா அந்த நரம்பு வந்து இசையை கத்துக்கல, அது வந்து மீட்டும் போது தானா அதுல இருந்து வருது. அதனால பயிலா இசை அபூர்வமான இசை. இப்படி ஒரு அர்த்தம். பாணி ஓதை, பாணினா கை, தண்டபாணி தண்டத்தை தாளம், கைத்தாளம். பாணி ஓதைனா கைத்தாளம், கை ஒலி. இந்த ஓசை கண் உடை வேய், கண்ணும் முடைன்னு இருக்கு. கண்ணும் முடை இல்ல கண் உடை அதுல தாளம் அப்படி இருக்கா? இல்ல அதாவது இது வேற மாதிரி சொல்லாரு. கண் உடை வே இசையும் அப்படின்னு பிரிக்கிறார். அது வே இசை. புல்லாங்குழல்ல கண்ணு இருக்கு. ஆமா, கண்ணும் உடையில கண்ணுடை தான். கண்கள் உள்ள மூங்கில், கண்கள் உள்ளன்னு சொல்லலாம். கணுக்கள், கணுக்கள் கரும்பு கண்ணு சொல்றோம் அந்த மாதிரி கணு, அது உள்ள கணுக்களை கொண்ட புல்லாங்குழலுடைய இன்னும் மருளும்படி. இல்ல பின்னால ஒரு கண்ணுலர் ஆடல் தோறும்னு வருது. கண்ணுலர் ஆடல் தோறும். கண்ணுலர்னா நாடகம். வேயிசை கண்ணுலரோடும் இல்ல இல்ல இல்ல, இது வந்து கண் உடை வேயிசையும் அப்படின்னு. கண்ணும் உடை வேயிசை, கண்ணுடை வேயிசையும் கண்ணுலர் ஆடல் தோறும். கண்ணுலர்னா நாடகம் ஆடுவோர் ஆடும் இடங்களில் எல்லாம். எப்படி இருக்குன்னா இன்னும் கண்ணு இந்த இடத்துல இடம் எடுத்துக்கணும். அங்க இந்த ஓசைகள்லாம் கேட்டன. இல்ல கண்ணுலர்னா நாடகம் ஆடுவோர். அதான் அந்த அந்த கண் நாடகம் ஆடும் அரங்கத்தின் கண். அப்படி அது ஒரு ஆகு வேற எடுத்துக்கணும். அது எப்படின்னா ஆகு வேற இல்ல சார், அவ்விடத்தின் கண் சென்றான் அந்த அர்த்தம் கிடையாது. பாருங்க, கண்ணுலர் அப்படின்னாலே நாடகம் ஆடுவோர்னு சொல்றாரு. அப்படி சொல்றாரு பார்க்கலாம். சிறப்பு பொருள் அர்த்தம் இல்லாம அது அது பட்டையா எழுத்துறாங்க உரையாசிரியர். இது என்னத்தினால அந்த மாதிரி சொல்றாங்கிறதுக்கு நம்ம யோசிக்கிறது. ஆடல்தோர் இன்னும் மருளும்படி மணியின் அணி நீக்கி, அது மணிகளால் ஆன ரத்னங்களால் ஆன நகைகளை கரைத்து வைத்திருக்க வயங்கு ஒளி முத்தம் வாங்கி. வயங்குன்னா விளங்குகின்ற, அந்த விளங்குகின்ற ஒளியுடைய முத்து மாலையை வாங்கி, அதாவது அவங்க தோழிகள் அணியும் முலையா, முலை மீது இந்த பெண்கள் அகிலாவி புலர்த்தும் நல்லார், அகில் புகையால கூந்தலை உலர்த்துகின்ற மகளிர் தனியும் மது மல்லிகை தாமம் வெறுத்து. தனியும்னா தண்ணு குளிர்ந்த மல்லிகை மாலையை வெறுத்து கலைத்து வாசம் திணியும் இதழ் வித்திகை. வாசம் திணியும் இதழ்னா நறுமணம் திணியும் பொதிந்து வைக்கப்பட்டுள்ள இதழை கொண்ட வித்திகை கத்திகை கத்திகை. ஜாதி மல்லி தொடுக்கப்பட்ட நெருக்கமான மரம். வித்திகைனா கட்டப்பட்டது, கட்டிய மாலை. கத்திகைனா கருமுகை, கருமுகைன்னா ஜாதி மலர் மாலையை. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா பகல் வேளையில பூத்து வாடி போகக்கூடிய மல்லிப்பூ மாலையை கலைஞ்சிட்டு ஜாதிப்பூ மாலையை சூடிக்கொண்டார்கள். ராத்திரி வேளையில ஜாதிப்பூ மாலையை சூடுறது ஒரு விசேஷம் உண்டு. அது கல்யாணம் உங்களுக்கு தெரியும், சொல்ல வேண்டாம். இல்ல இதுல ஒரு முரண் இருப்பாங்க. அதாவது ரத்தினங்கள் வந்து உடம்புக்கு சூடா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு குளிர்ச்சியான முத்து மாலையை வாங்கிக்கிறாங்க. ஆனா குளிர்ந்த மல்லிகையை வந்து வெறுத்து நீக்கி, அது ஏன்னா காமம் என்கிற வெப்பத்தை கொடுக்கக்கூடிய அந்த கருமுகை மாலையை வாங்கி அதுல உள்ள கான்ட்ராஸ்ட் அதான் அந்த பாட்டுல. புதுக்கொண்ட வேழம் பிடிப்பு, புதுசாக பிடித்துக் கொண்டு வந்த யானைகளை பிடிப்போம் கட்டுபவர்கள்
யானையை கட்டுகின்ற ரெக்ரூட் இது, இந்த யானை ரெக்ரூட். புனை, அதாவது புனைந்த, அவர்கள் புனைந்து பாடுகின்ற பாட, அவங்களா கட்டி பாடுற பாட்டு புனை பாடல் ஓதை. அப்ப இன்ஸ்டன்டா அவங்க கட்டி பாடுற அந்த பாட்டினுடைய சத்தம். வேற என்ன இருக்கு? பாடல் ஓதை. மது கொண்ட மாதர், மது அருந்திய மாணவர், மடவாரி விழற்று மோதை, பெண்கள் கிட்ட வளரக்கூடிய சத்தம் விழற்றுதல். பொது பெண்ணில் அல்குல் புனை மேகலை பூசல் ஓதை. பொது பெண்ணில் விலை மாதர் அல்குல் புனை அவர்களுடைய மேகலை பூசல் ஓதை. அந்த மேகலை அணியக்கூடிய அந்த ஜல்ஜல் சத்தம். இந்த எல்லா இது கூட இன்னொரு ஓதை. அதற்கொண்ட யானை, மத வெறி கொண்ட யானை. கதம்னா மதம்னா யானை. கலியால் கழிப்பினால், கழிக்கின்ற ஓதை. கலியா மதம், மதம் முடிச்சு அதுகள் பிளரக்கூடிய ஒரு சத்தம். இந்த எல்லா சத்தங்களும் உண்ணா அமுது அண்ணன் கரைப்பொருள். அதாவது உண்ணான இந்த இடத்துல வாயினால் உண்ணான அமுதன்ன கலைப்பொருள் உள்ளது. அதாவது அமிர்தத்தை போன்ற விஷயத்தை நேரே அனுபவித்து உணர்ந்தனால். எந்த பாட்டு படிக்கிறோம்? கடைசி பாட்டு. பெண்ணார் அமுதம் மனையார். மதன நூல்னு போட்டாரு அவரு. மதன நூலில் உள்ள பொருள்னு போட்டாரு. கலைப்பொருள் அப்படின்னா இந்த இடத்துல காமக்கலை அப்படின்னு சொல்றேன். அந்த காமக்கலையை வந்து நேரே அனுபவித்து உணர்ந்தலாலும் பெண்ணார் அமுத மனையார், பெண்களுக்கு கிடைப்பதற்கு அமுதம் போன்ற அந்த பெண்களுடைய மனையார் மனத்து ஊடல் பேர்த்தும், அவர்கள் நெஞ்சில் தோன்றிய ஊடலை போக்குவதாலும் பண்ணார்ந்த பாடல் செவி மாந்தி, பண்ணுக்கு இயந்த வகையில் பாடப்படுகிற அந்த பாடல்களை காதினால் கேட்டு பயன்கொள் ஆடல், அப்பாடலின் பயன் கொண்டு அந்த ஆடல் கண்ணால் இனிது துய்க்கவும், கண்ணால் இனிது உயிக்கவும், இல்ல துய்க்கவும், இனிது துய்க்கவும், அந்த பாடல்கள் அந்த ஆடலை கண்களால் இனிது துய்க்கவும், அப்படி அந்த கண்கள் கழிந்தது, அந்த இரவானது கழிந்தது. ஒரு இதுல வந்து படை கண்டு இறங்கி அரசனுடைய பெரிய பரிவாரம் ஒரு மலையில தங்கி ஒரு ராத்திரி பொழுது கழிந்திருக்கிறது. இப்ப பகற்பொழுது புலரப் போகிறது. இப்ப இந்த உடனே கிளம்பிட முடியாது. யூ கேனாட் கண்டினியூ ஜர்னி. இப்ப நடுவுல போய் குளிக்கணும், பாக்கி வேலையெல்லாம் இருக்கு, பூ கொஞ்சிக்கணும், அதுக்கு பூஜைக்கு ஆகும், பாக்கி காரியங்களுக்கும். இது பூக்கோய் படம் 37 பாட்டு இருக்கு, நமக்கு 1.25 மணி நேரம் இருக்கு. இந்த இதை முடிச்சிட்டோம்னா அடுத்த இதுல ரெண்டு படங்களும் முடிச்சிடலாம். உண்டாட்டு படம், விளையாட்டு படம், அது ரெண்டையும் சேர்த்து 67 பாட்டு இருக்கு. அது ஒரு சிட்டிங்ல முடிச்சிடலாம். இது பண்ண வேண்டாம், ஸ்டாப் பண்ண வேண்டாம். ஸ்டாப் பண்ணுங்க. மீனுடைய எயிற்று கங்குள் கணனை வெகுண்டு வெய்ய கானுடை கனகனை வெகுண்டு வெய்ய கானுடை கதிர்கள் எனும் 1000 கரங்கள் ஒச்சி தானுடை உதயம் என்னும் தமணிய தரியில் நின்று மானுட மடங்கள் என்ன தோன்றினன் பயங்கு வெய்யோன் முறையெல்லாம் முடித்த பின்னர் இருக்கக்கூடிய நரசிம்ம பக்தி இங்கே இந்த இடத்துல முதல்ல வெளிப்படுது. இரண்டின் முதல் படத்தை அதுக்கு ஒரு கதை உண்டு. அது வரும்போது சொல்லுங்க. அந்த வாட்டர் டேப் இருக்குல்ல, ஆமா, அதுல தனியா இப்படி ஒல்லியா ஒரு இது இருக்குல்ல, அதுல இருந்து வரதான் ட்ரிங்கிங் வாட்டர். இல்ல அந்த வாட்டர் பிடிச்சா அது தொண்டை இதாகிற மாதிரி. அது வந்து ஆர்வோ வாட்டர், சில பேருக்கு ஒத்துக்காது, எனக்கெல்லாம் ஒத்துக்காது. அது இல்ல, பட் அது நல்ல வாட்டர் தான், நல்ல வாட்டர், பெர்ஃபெக்ட்லி குட் வாட்டர். பட் சில பேருக்கு ஒத்துக்காது. சுத்தமா படிச்சு வந்த உடனே தொண்டை கரகரா அப்படிதான் ஆகும். எனக்கும் அப்படிதான் ஆகும். பட் அது வந்து சேஃப். அது ஃபில்டர்ல இருந்து வர்ற இல்ல, இட் இஸ் வெரி சேஃப். இது பண்ணின வாட்டருடைய நம்பி தானே எடுத்தீங்க. ஆமா, ஃபில்டர் பண்ணின விஷயங்கள்லாம் ஒருவேளை அந்த டேப் மூலமா வருதுன்னு உங்களுக்கு வீட்டு தண்ணி குடிச்சு இந்த தண்ணி குடிச்சா கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். அதே ப்ராப்ளம் தான். ஆர்ஓ டிஃபரன்ஸ் இருக்கும்.
முறையெல்லாம் முடித்த பின்னர் மன்னனும் முறித்தேர் மேல் இறையெல்லாம் வணங்கன் போனான் எழுந்து உடன் சேனை வெள்ளம் குறையெல்லாம் சோலையாகி குழியெல்லாம் கழுநீராகி துறையெல்லாம் கமலமான சோனை ஆறு அடைந்தது அன்றே. அடைந்து அவன் இருந்த பின்னர் அருக்கனும் உம்பர்ச்சார மடந்தேர் குழாங்களோடு மன்னரும் மைந்தர் தாமும் குடைந்து வண்டு உறையும் உறையும் மென்பூ கொய்து இனிது ஆட மைதீர் தடங்களும் மடுவும் சூழ்ந்த நரும் சோலை சார்ந்தார். தென்சிலை பூர்வமாக செறியறி கருங்கன் அம்பு ஆள் புன்சில செய்வர் என்று போவன போன்ற மங்கை பண் சிலம்பு அலிகள் ஆர்ப்ப நாணினாள் பறந்த போன்ற ஓன் சிலம்பு ஆர்ப்ப மாதர் ஒதுங்குதோறு ஒதுங்கும் வண்ணம் செம்பொன் செய் சுருளும் தெய்வ குழந்தைகளும் சேர்ந்து செம்பொன் செய் சுருளும் தெய்வ குழைகளும் சேர்ந்து மின்ன பம்பு தேன் அலம்ப ஒல்கி பண்ணையின் ஆடல் நோக்கி கும்படும் கொடியனாரை குறித்து அறிந்து உணர்தல் தேற்றார் வம்பு அவிழ் அலங்கல் மார்பின் மைந்தரும் மயங்கி நின்றார். இப்ப இந்த மீனுடைய எயிற்று கங்குல் கனகனை வெகுண்டு வெய்ய கானுடை கதிர்கள் என்னும் 1000 கரங்கள் ஓச்சி தானுடை உதயம் என்னும் தமனிய தரியுள் நின்று மானுட மடங்கள் என்ன தோன்றினன் வயங்கு வையும். சூரிய உதயம் ஆகும். சூரிய உதயம் ஆகும்போது எப்படி உதயம் ஆச்சுன்னு சொன்னா அது தூண் பிளந்து வந்தது இல்லையா, இது மலை பிளந்து வருகிறது. என்ன அப்படின்னு சொல்றேன்னா மீனுடைய எயிற்று கங்கு பற்களை கொண்ட நட்சத்திரமாகிய பற்களை கொண்ட இரவாகிய கனகன் யாரு? ஹிரண்ய கசிப்பு மேல கோபம் கொண்டு இரவாகிய பற்களை இரவுக்கு ஒப்பு அவன் மீது கோபம் கொண்டு சீறி எழுகின்றார். அவர் தூணை பிளந்து எழுந்தார், இவர் மலையை பிளந்து எழுகிறார். கானுடைய கதிர்கள் என்னும் 1000 கரங்கள் ஊச்சி அதனுடைய 1000 கதிர்கள் கிரணங்கள் என்கின்ற கைகளை பரப்பிக்கொண்டு நரசிம்ம 1000 கைகளோடு பரப்பிக்கொண்டு தானுடைய உதயம் என்னும் தமனிய தரியுள் நின்று பொன் தூண், அதாவது அந்த கனக பொன்னு தங்க தூண்ல இருந்து வந்த மாதிரி அந்த உதயகிரி 2 மலை இருக்குல்ல, அந்த மலையுடைய ஸ்பிளிட்ல இருந்தா அப்படி சூரியோதயம். அதுக்கு தான் சொல்றேன் தூணை பொழந்து நரசிம்மன் அந்த 2 மலைக்கு நடுவுல இருந்து அவனை விஷுவலைஸ் பண்றத ஒரு தடவை இந்த பிக்சரைசேஷனை பாருங்க. அவன் டீட்டெயிலிங் எடுக்கிறது பாருங்க. காட்சியை நேரம் கொண்டு காட்டுறாங்க, கண்ணுக்கு எதிரில் கொண்டு காட்டுறாங்க. மானுட மடங்கள் என்ன? மானுட மடங்கள் நரசிம்மம், மடங்கள்னா சிங்கம், மானுடம் நரம். நரசிம்மன்ங்கிற பெயர் உள்ள ஆள் இருக்காரு, அவர் தனித்தமிழ் பெயர் வச்சுக்க விரும்புறாரு வச்சுக்கோங்க, அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரிச்சுக்கலாம். மானுடம் அடங்கலார் அப்படின்னு அர்த்தம் சொல்லிக்கலாம். மானுடத்தையே அடக்கிடுவார். அவர் மானுடம் அப்படின்றது சம்ஸ்கிருத சொல்ல